Hi viewers, welcome to our channel. வாழ்க வளமுடன் நலமுடன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பெருமாளுடைய பாதத்தை தனியாக ஒரு தடவை உங்களுக்கு போட்டு காட்டுறேன். ஏன்னா எத்தனை பேருக்கு புரிஞ்சிருக்குது, எத்தனை பேருக்கு புரியல, அல்லது யாருக்கு போட வருது வரலைன்றது எனக்கு தெரியல. ஓகேவா? இந்த ஷேப் இந்த போர்ஷன் வரைக்கும் தனியாக போட்டு இதில் இந்த பாதை எப்படி அந்த வெள்ளமணியை கோக்கிறதுன்றதை நான் இதில் காட்டுறேன். ஓகேங்களா? இதை சுற்றி வர்றதெல்லாம் நமக்கு அந்த பிளேட்டில் அப்படியே இருக்கட்டும். இதை மட்டும் பார்த்து இந்த போர்ஷன் அங்கே எங்கே இருக்குதோ அந்த மணியில் கரெக்டாக இப்போ நான் கோக்கிறா போல் கோத்துக்கிடுங்க. சரிங்களா? இப்போது கருப்பு நம்ம எப்படி கோத்துருக்கோம்? 1 2 3 நடுவில் ஒரு எல்லோ, மறுபடியும் 1 2 3 கருப்பு இல்லைங்களா? இந்த கருப்புக்கு ஈக்குவலாக இங்கே 3 எல்லோ வருதா? இங்கே 3 கருப்புக்கு அதே ஈக்குவலாக 3 எல்லோ வருதா? அந்த எல்லோவில் இந்த முதல்ல இருக்கிற எல்லோவில் கொத்துக்கிடுங்க ஒயரை. இப்போது 2 கருப்பு ஒரு வெள்ளைன்னு கோக்கணும் மணி. முதல்ல ஒரு கருப்பு, மறுபடியும் ஒரு வெள்ளை, மூணாவதாக ஒரு கருப்பு. இப்போ வந்த ஒயரை இந்த பக்கத்து எல்லோவில் கொத்துக்கிடுங்க. மறுபடியும் ஃபஸ்ட்டு ஒரு வெள்ளை, செகண்டு ஒரு பிளாக். மூணாவதாக இருக்கிற எல்லோவில் விட்டுக்கிடுங்க. ஒரு வெள்ளை, ஒரு பிளாக். முதல்ல வெள்ளை, அப்புறம் பிளாக். இப்போது இந்த எல்லோ ஸ்கொயர் ஒன்று வருது. 3 கருப்புக்கு இந்த பக்கம் 3 கருப்பு, இந்த பக்கம் 3 கருப்புக்கு நடுவில் எல்லோ ஸ்கொயர் ஒன்று வருது. அந்த 4 மணி டைமண்ட் இல்லையா? இதில் இதோ இப்படி மேலே போகுதில்ல, அந்த எல்லோவில் ஒயரை விடணும். இப்போது ஒரு வெள்ளை, ஒரு கருப்பு. ஓகேவா? இப்போது அதுலேயே இந்த மேல் பக்கம் ஒரு எல்லோ வருது இல்லையா? இந்த ஸ்கொயரில் இந்த சைடில் விட்டோம். இப்போது இந்த மேல் பக்கம் இருக்கிற ஒயரில் மணியில் ஒயரை விடணும்.
மறுபடியும் ஒரு வெள்ளை, ஒரு கருப்பு. இந்த ஒயரை கருப்பு மணியில் எதிர்பக்கம் விட்டு எடுக்கணும். இப்போ பாருங்கள், இந்த அக்கில் இந்த 4 ஸ்கொயரில் கீழே இருக்கிற மணியை தொடக்கூடாது. மேலே இந்த அக்கு மாதிரி வரதுல சைடில் கோத்துட்டோம், மேல் மணியில் கோத்துட்டோம். இப்போ இந்த பக்கம் வர சைடு மணியில் ஒயரை கோக்கணும். இப்போது ஒரு வெள்ளை, ஒரு கருப்பு. ஓகேவா? இப்போது இங்கே கொடுத்தா போலேயே இந்த 3 கருப்புக்கு நேராக 3 எல்லோ இருக்குது இல்லையா? ஒரு கருப்பு, 2 கருப்பு, 3 கருப்பு. அதுக்கு நேராக ஒரு எல்லோ, 2 எல்லோ, 3 எல்லோ. இந்த 3த்துலேயும் இங்கே போட்டால் போலேயே ஒரு வெள்ளை, ஒரு கருப்பு போடணும். இப்போ பார்த்துக்கோங்க எப்படி இருக்குதுன்னு. 3 வெள்ளை, இப்படி 3 வெள்ளை, இப்படி 3 வெள்ளை, இப்படி வெள்ளை. சரிங்களா? இந்த வி போர்ஷன் வந்து இந்த 2 பாதத்துக்கும் அந்த 2 கட்டை நடுவில் இப்படி கேப் வரும் இல்லையா, அந்த மாதிரி போர்ஷன் இது. புரியுதுங்களா? பாருங்கள், 3 வெள்ளை, இப்படி 3 வெள்ளை, இப்படி 3 வெள்ளை, இந்த பக்கம் 3 வெள்ளை. எல்லாமே ஜாயிண்டிங்கோடு தான், தனித்தனியாக 3 கிடையாது. இந்த 3 இதனுடைய 3வது, இதுக்கு ஆரம்பம். இதனுடைய 3வது இந்த 3க்கு ஆரம்பம். இதனுடைய முடிவு இந்த 3க்கு. ஸோ 3, 4, 5, 6, 7, 8, 9 வெள்ளை மணி தான் மொத்தமே வரும். ஆனால் பார்க்குறதுக்கு 3, 3, 3, 3 12 வரணும்னு தோணும். 3, 2, 5, 7, 9 வெள்ளை மணி. ஓகேங்களா? இப்போ இதை பாருங்கள், இந்த 3வது கருப்புக்கு பக்கத்தில் இப்படி குறுக்கில் ஒரு எல்லோ போகுதா, அந்த மணியில் ஒயரை கோருங்க. இப்போ ஒரு வெள்ளை, ஒரு கருப்பு. இந்த கருப்பு மணியில் இந்த ஒயரை எதிர்பக்கம் கோக்கணும். ஓகேவா? இப்போது இங்கே 2 எல்லோ வருதா, இது ஒன்று, இது ஒன்று. 2 எல்லோ வருதா, இதில் இந்த எல்லோ உள்பக்கமாக இருக்கிற எல்லோவில் ஒயரை கோக்கணும். எல்லாமே அந்த கருப்பு பார்டரை ஒட்டின எல்லோவில் தான் வரும், அதை தாண்டி வராது. ஒரு மணியில் கோக்கணும். இப்படி போகிறதுல ஒரு எல்லோ வருதா, இப்படி போகிறதுல ஒரு எல்லோ வருதா, ஓகேவா? எந்த 2 எல்லோன்னு பார்த்தா தோ இப்படி 3 வந்துட்டு இந்த கிராஸில் கருப்பு 3 வருது இல்லையா, அதில் ஃபஸ்ட்டு மணியை விட்டுட்டு
2 மணிக்கு பக்கத்தில் 2 எல்லோ வரும். பாருங்கள், இப்படி கிராஸாக 3 கருப்பு வரும் நம்ம போட்டதில். அதில் முதல் மணியை விட்டுடணும். இந்த 2 கருப்பு இருக்கு இல்லையா, அதுக்கு ஒட்டினா போல் இந்த 2 எல்லோ இருக்கு இல்லையா, இது ஒன்று. இந்த 2 மணியில் இப்போ ஒயரை விட்டு எடுத்துருக்குறோம். அப்போது 3 மணியில் ஒயர் எடுக்கும். இப்போது ஒரு வெள்ளை, ஒரு கருப்பு. இந்த 2வது கருப்பில் குறுக்கில் எதிர்பக்கம் ஒயரை விட்டு எடுத்துக்கணும். இப்போது அம்மா நீங்கள் 5 மணின்னு நினைப்பீங்க, அது 5 மணியில் வரும். ஆனால் ஷேப்பு ரவுண்டு உங்களுக்கு தெரியாது. ஏன்னா நம்ம நேரடியாக 2 மணியில் கோக்கலை, இப்படி ஒரு சைடில் அப்படி ஒரு சைடில்னு 2 மணியில் கோத்துருக்கோம். சரிங்களா? அதனால் உங்களுக்கு ரவுண்டாக 5 மணி வராது. பார்த்திங்கன்னா நம்ம இங்கே போடுறப்போடையே 4 மணி போல் தான் தெரியும். அது பாருங்கள், நம்ம கோக்கிறது 5 மணி, ஆனால் 5 மணி ரவுண்டாக நமக்கு ரவுண்ட் தெரியாது. பார்க்கும்போது டக்குன்னு இப்படி பார்த்தோம்னா பாருங்க, இது இருக்கிறப்போடையே அதே முக்கோணம் போல் தான் தெரியும். 2 கருப்பு ஒரு வெள்ளை போல் தான். ஓகேங்களா? ஆனால் மணி 5 மணி வரும். சரியா? இப்போது இந்த பக்கத்திலேயே இருக்கிற இப்படி போகிற எல்லோவில் விடுறோம். அதுக்கப்புறம் இந்த எல்லோ இப்போ அதுக்கு பக்கத்திலேயே இருக்கிற இந்த எல்லோவில் விட்டோமா, இப்போது இந்த சைடு உள்ளுக்குள்ளே இப்படி வரும், அந்த எல்லோவில் விடணும். பாருங்க, இப்போ எங்கெங்கே ஒயர் இருக்குன்னு பார்த்துக்கிடுங்கம்மா. இப்போ கோத்த கருப்பில் ஒரு இது இருக்குதா, இந்த மணி இப்படி நேராக இப்படி போகுது இல்லையா, இதை இந்த எட்ஜு மணி இருக்குதா, இதுக்கு ஒட்டினா போல் போகிறதுல சென்டர் மணி இந்த எல்லோவில் இருக்கா. அப்புறம் இப்படி உள்பக்கமாக பாரு, இந்த ரோவில் வருதுல்ல, இந்த எல்லோவில் விட்டுருக்கோம். 2 எல்லோவில் விட்டுருக்கோம், ஒரு கருப்பில் இருக்குது. இப்போது மறுபடியும் ஒரு வெள்ளை, ஒரு கருப்பு. இந்த ஒயரை இந்த கருப்பு மணியில் எதிர்பக்கம் விட்டு எடுத்துக்கணும். ஓகேவா? இப்போவும் பாருங்கள், 5 மணி இருக்கும். இதோ இந்த கருப்பு, இப்போ கொத்த வெள்ளை, ஏற்கனவே கொத்த இந்த 5 கொத்த ஒரு கருப்பு இருக்குமா, இப்போ ஒரு வெள்ளை கொத்தமா, இப்போ ஒரு கருப்பு கொத்தமா, இங்கே 2 எல்லோவில் ஒயர் கொத்திருக்குமா, 1 2 3 4 5. ஓகேவா? இப்போ கீழே வந்த ஒயரை இப்படி போகுது இல்லையா, உங்களுக்கு எதிர்பக்கமாக போகிற மணியில் ஒயரை விட்டு எடுக்கணும். இப்போது உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்காக ஒரு மணி போகுது இல்லையா, அந்த மணியில் ஒயரை விடணும்.
இப்போது 3 மணியில் ஒயர் இருக்காம்மா, இங்கே பாருங்கள், இந்த கருப்பில் இருக்குதா, இப்படி உங்களுக்கு உங்கள் எதிர்பக்கம் போகிற இந்த எல்லோவில் இருக்குதா, உங்கள் லெஃப்ட் சைடு வர எல்லோவில் இருக்குது. 3 மணியில் ஒயர் இருக்குது. ஒரு கருப்பு, ஒரு வெள்ளை. முதல்ல வெள்ளை மணி, அப்புறம் ஒரு கருப்பு, ஓகேவா. இப்போ கடைசி இதுவும் 5 வரும். 1 2 3 4 4 இடத்துல 5 5 மணி வரும். சரிங்களா. இப்போவும் இந்த ஒயரை கடைசி எல்லாம் உங்களுக்கு எதிர்பக்கமாக போகிற அந்த மணியில் ஒயரை விடணும். மறுபடியும் இந்த 3 கருப்புக்கு பக்கத்தில் ஒரு எல்லோ வருது இல்லையா, அந்த எல்லோவில், அதாவது உங்களுக்கு லெஃப்ட் சைடுக்காக ஒயர் வரும். மூணு கருப்பு மணி முடிச்சிருப்போம், அதுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த எல்லோவில் உங்கள் லெஃப்ட் சைடுக்காக ஒயர் வரும். இப்போ பாருங்கள் எத்தனை மணியில் ஒயர் இருக்குது. இந்த கருப்பு, இந்த எல்லோ, இந்த எல்லோ. இப்போ மறுபடியும் ஒரு வெள்ளை, ஒரு கருப்பு. ஓகேவா, ஆயிடுச்சுங்களா. இப்போ இந்த 3 கருப்புலையும் ஒயரை விட்டு தனித்தனியாக ஒரு மணியில் விடணும். ஒரு வெள்ளை, ஒரு கருப்பு. மறுபடியும் 2வது கருப்பு மணியில் விடணும். ஒரு வெள்ளை, ஒரு கருப்பு. மறுபடியும் 3வது கருப்பில் விடணும். ஒரு வெள்ளை, ஒரு கருப்பு. முடிஞ்சிருச்சுங்களா. இப்போது ஒரு பாதத்துடைய போர்ஷனை முடிச்சிட்டோம். இதே போலே தான் இந்த பக்கம் வரணும். என்ன வரும் பாருங்க, முன்ன 1 2 3 4 4 மணி. இந்த சைடில் ஒரு 4, அதுக்கப்புறம் 1 2 3 4, 1 2 3 4 5 மணி ரவுண்டு. ஆனால் உங்களுக்கு மறுபடியும் சொல்கிறேன், ரவுண்டாக தெரியாது. நீங்கள் இப்படி பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு இப்போது ரவுண்டு மணியாக நம்ம இப்போ கிருஷ்ணருக்கு கொண்டை போட்டோமா மேலே,
5 மணினோடனே உங்களுக்கு ஒரு ரவுண்டு அழகாக தெரிஞ்சுதா? அது ஏன் தெரிஞ்சதுன்னா, இப்போ இந்த மாதிரி பக்கத்தில் இருக்கிற மணிலேயே 2 மணியில் விட்டு விட்டு எடுத்தோம். அப்போ உங்களுக்கு ரவுண்டு வரும். இப்போ நம்ம எடுக்கிறது அப்படி கிடையாது. ஒன்று இந்த சைடு, ஒன்று அந்த சைடுன்னு விடுறோம். அதனால் உங்களுக்கு அது ரவுண்டாக தெரியாது. நமக்கு மேலே இந்த வெள்ளை மணி இப்படி பாதம் இப்படி போகிறது, அது மட்டும்தான் நமக்கு கணக்கு. சரிங்களா? இப்போ அதே போல் இந்த கருப்புக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த எல்லோ, இப்போ உங்களை பார்த்து இருக்கிற எல்லோ, உங்களுக்கு எதிர்பக்கமாக அப்படி ஒயர் விட்டால் வரணும் அந்த எல்லோ. ஓகேவா? இப்போ ஒரு கருப்பு, ஒரு வெள்ளை, ஒரு கருப்பு. முதல்ல ஒரு வெள்ளை, அப்புறம் ஒரு கருப்பு. இது எத்தனை? 2 கருப்பு, 2 எல்லோ, ஒரு வெள்ளை, 5 மணி. சரிங்களா? அடுத்தது உங்களுக்கு ரைட் சைடு ஒயர் வரும்படியான மணியில் விடணும். உங்களுக்கு எதிர்பக்கமாக ஒயர் வரும்படியான ஒரு மணியில் விடணும். ஜிக்ஸாக். ஓகே, ஜிக்ஸாக்கு போகிறா போல் வரும். உங்களுக்கு ஒயர் விட்டு வருது ஒயருடனே உங்கள் வலது பக்கமாக வரும். இப்போ ஒயர் விடும்போது உங்களுக்கு எதிர்பக்கம் போகும். இதில் ஒரு வெள்ளை, ஒரு கருப்பு. இதுலேயும் 1 2 3 4 5, கீழே 2 எல்லோ, சைடில் 2 பிளாக்கு, மேலே ஒரு ஒயிட்டு. இப்போது மறுபடியும் ஒயரு மணியில் கோத்தமானா அந்த ஒயருடைய நுனி உங்கள் வலது கை பக்கம் வரும், அதை பிடிக்கணும். மறுபடியும் பக்கத்தில் இருக்க, அதாவது மணியில் கோத்தமானா ஒயர் உங்களுக்கு எதிர் சைடுக்காக போகணும். சரியா? இப்போ ஒரு வெள்ளை, ஒரு கருப்பு. ஓகேவா? இப்போ மட்டும் அங்கிருந்து எப்படி முதல்ல கொடுத்தோமோ இங்கே எப்படின்னா, முதல் ஒயரு, ஏன்னா இங்கே 2 மணி இப்படி பக்கத்தில் வருது ஒரே சைட்லேயே. இப்போ இது வரைக்கும் இப்படி ஜிக்ஸாக்காக இப்படி கொடுத்துட்டு வந்தோம். இந்த மணியும் ஒரே டைரெக்ஷனில் தான் இருக்குது. அதனால் இங்கே மணியில் ஒயர் கொடுக்கறது முதல்ல உங்கள் எதிர்பக்கம் வரணும். டைரக்ஷன் மாறுது. இப்போ இப்படி திருப்புறோம். அதனால் உங்கள் ஒயரை கொத்தமானா உங்கள் லெஃப்ட் சைடு ஒயர் வரும். உங்கள் இடது கை பக்கம் நம்ம கோக்கிற ஒயரு வரணும். இப்போ சரிங்களா? இப்போ எத்தனையில் இருக்குது? ஒரு கருப்பில் இருக்குது, 2 எல்லோவில் இருக்குது. ஸோ ஒரு வெள்ளை, ஒரு பிளாக்கு. இப்போ எத்தனை? 2 எல்லோ, 2 பிளாக்கு, ஒரு எல்லோ. 4 5 வந்திருக்குதா பாருங்கள். 1 2 3
4 வந்துருச்சுங்களா? இப்போ ஒரே ஒரு எல்லோ தான் இருக்கும், அந்த சைடில் வர எல்லோ, அதாவது உங்களுக்கு எதிர்பக்கமாக ஒயர் வரும், அதில் கோத்துக்கணும். ஏற்கனவே இந்த முதல்ல 3ல் கோத்த சைடு கருப்பு இருக்கும், அதில் கோத்துக்கணும். இப்போ ஒரு கருப்பு வெள்ளை மணி, இது 4 மணியாக தான் வரும், ஒரு வெள்ளை மணி. ஓகேவா? இப்போ பாருங்கள், மறுபடியும் சொல்கிறேன், எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓரலாக. நம்ம என்ன போட்டிருக்கோன்னு சொன்னால், இந்த சைடில் வர அந்த மணி கணக்கெல்லாம் விட்டுடுங்க, அந்த ஸ்கொயர் கணக்கை. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 மணி வரும்னு சொன்னேன்னா, அந்த 11ல் 2 எல்லோ விட்டுட்டு 2 எல்லோ விட்டுட்டு 3 கருப்பு, நடுவில் ஒரு எல்லோ, இப்படி திருப்பி உங்களுக்கு காட்டினேன் புரியும். 3 கருப்பு, ஒரு எல்லோ, 3 கருப்புன்னு வந்ததா? இந்த சைடில் 3 கருப்பு வந்ததா? இங்கே 2 4 6 7 கருப்பு வந்ததா? இங்கே அதே போல் 7 கருப்பு, இங்கே சைடில் 3 கருப்பு வந்ததா? இங்கே நேரையாக 3 கருப்பு வந்திருக்குது. இதுதான் கருப்பு மணி போர்ஷன். இந்த போர்ஷனில் இப்போ நம்ம எப்படி போட்டிருக்கோம், இந்த 3 மணிக்கு கருப்புக்கு ஈக்குவலாக இதோ இங்கே வருது இல்லையா 3 எல்லோ, அதில் இந்த கார்னரில் ஸ்டார்ட் பண்ணோம். நம்ம ஸ்டார்ட் பண்ணால் முதல்ல ஒரு கருப்பு, ஒரு வெள்ளை, ஒரு கருப்பு, சரிங்களா? மறுபடியும் ஒரு வெள்ளை, ஒரு கருப்பு, ஒரு வெள்ளை, ஒரு கருப்பு, 3 போட்டோம். அப்புறம் அந்த நடுவில் ஒரே ஒரு எல்லோ ஸ்கொயர் வருது இல்லையா, அதில் இந்த கீழ்மணியை விட்டுட்டு அக்கு மாதிரி வர மணியில் 3 பேரில் போட்டோம். மறுபடியும் இந்த 3 எல்லோவில் ஒரு ஒயிட்டு, ஒரு கருப்புன்னு கோத்து போட்டோம். இது முடிஞ்சிருச்சா? இந்த சைடில் முதல்ல ஒரே ஒரு மணியில் மட்டும் இப்படி விட்டோம், உங்களுக்கு எதிர்பக்கமாக வர மணியில் ஒரு மணியில் மட்டும், அதில் 4 மணி வரும். 1 2 3 4, அதாவது சைடு 2ம் கருப்பு, கீழே எல்லோ, மேலே ஒயிட்டு. போயிடுச்சா? அடுத்ததில் வரும்பொழுதெல்லாம் நம்ம என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு இந்த சைடு உங்களுக்கு ரைட் சைடுக்கு இருக்கிறத போடுறப்பெல்லாம் இப்படி கோத்து, இப்படி கோத்து. ஏன்னா நான் அதை கோத்துட்டு இப்போ உங்களுக்கு சொல்ல முடியாது, கோக்கும்போது கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரியா? முதல்ல ஒயரை கொடுத்தா உங்கள் வலது பக்கம் வரும், 2வது ஒயரு உங்கள் எதிர்பக்கம் போகும். சரியா? அந்த மாதிரி. அப்போது 5 மணி வரும், ஒரு 5 மணி. மறுபடியும் இங்கே மட்டும் ஸ்டார்ட் பண்ணுறது எப்படி ஆகும், உங்களுக்கு நேர எதிர்பக்கம் வருதில் கொடுக்கணும், அப்புறம் ஒயர் கொடுத்தா லெஃப்ட் சைடுக்கு வரும். ஓகே, அந்த ஜிக்ஸாக் மணியை பார்த்தீங்களான்னா உங்களுக்கு தெரியும். நான் மறுபடியும் சொல்கிறேன், அதுதான் கணக்கு. கருப்பை ஒட்டினா போல வர இப்படி மணி, இப்படி மணி, மறுபடியும் இங்கே இப்படி 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 கோப்போம், இப்படி கோப்போம், இப்படி கோக்குறோம், இப்படி கோக்குறோம். ஓகேவா? ஸோ 5 மணி எத்தனைன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் 1 2 3 4 4 5 மணி ரவுண்டு. மறுபடியும் இந்த 3 கருப்புலேயும் அதே 4 4 ஸ்கொயர் வந்துடும். இங்கிருந்து போகும்போது பாதத்தின் பின்பக்கத்திலிருந்து தான் 5 மணி வரணும், முன்ன 5 மணி வராது. சரிங்களா? 1 2 3 4, இந்த ஒரு இடத்துல வரும்போது ஆசிட்டிஸ் இங்கே வந்தால் போலியே ஒரு 4 மணி வரும். புரிஞ்சுதுங்களாம்மா? இப்போ வெள்ளை மணி மொத்தம் எத்தனை கணக்குன்னு பார்த்தீங்களன்னா, இந்த வி ஷேப்பினுடைய கணக்கை எடுத்துக்கிடுங்க. இங்கே ஒரு வி ஷேப்பு பாதத்தினுடைய இந்த இதில் வருது இல்லையா, இதை சென்டராக எடுத்துக்கிடுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22. சரிங்களா? 22 வெள்ளை மணி வரும். ஓகே, சைடில் ஆரம்பித்து பின் பாதத்து வரைக்கும். சைடுன்னு நான் மறுபடியும் சொல்கிறது, இங்கிருந்து இங்கே கொஞ்சம் பெண்ட் ஆகிற இது கிடையாது, இந்த பக்கத்திலிருந்து இப்படி
4 5 மணி ரவுண்டு வரும். அதே போல் இங்கேயும் இந்த முதல்ல இப்படி பெண்ட் ஆகிறது 4 மணியே தான். அதுக்கப்புறம் அங்கேருந்து இந்த 3 கருப்பு வரைக்கும் வரதில் 4 5 மணி வரும். ஓகேங்களா? இப்போ பாருங்கம்மா, உங்களுக்கு அதையே இப்போது புள்ளி வச்சு டயக்ராமாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? இந்த எல்லோவுக்கெல்லாம் நான் அதே போல் எல்லோ புள்ளி வச்சுருக்கிறேன். பிளாக் போர்ஷன் இந்த போர்ஷன் மணி வரத்துக்கு அதே போல் ப்ளூவில் மணி கொடுத்துருக்குறேன். இப்போ ஜாயின் பண்ணுறத க்ரீனில் ஜாயின் பண்ணி காட்டுறேன். இங்கே ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த 3 கருப்பு வருது இல்லையா, இங்கே 3 கருப்பு வருது, இதில் ஸ்டார்ட் பண்ணுறோம். இதிலிருந்து 1 2 3, இது 3ம் 4 மணி. மேலே எல்லாத்துக்குமே வெள்ளை, அதனால் நான் அதை கணக்கில் சொல்லலை. அதே போல் இதில் ஒன்லி வெள்ளை கருப்பு தான் கோக்குறோம், அதனால் அதுவும் நான் டிஃப்ரெண்ட் பண்ணல. எத்தனை மணி வரும்ன்றது இந்த கருப்பில் கோக்கக்கூடாது. கருப்புக்கு நேராக இருக்கிற இந்த எல்லோ இல்லையா, 1 2 3, இது நடுவில் குறுக்கில் வர மணி, இதை சேர்க்காதீங்க. இது கருப்பு மணி, இதுவும் சேர்க்கக்கூடாது, கணக்கில் எடுக்கக்கூடாது. கருப்புக்கு நேராக வர 3 எல்லோ, 1 2 3, இந்த 3 எல்லோலையும் 4 மணி. ஓகேவா? இங்கிருந்து இப்படி போகுது, அதாவது இந்த குறுக்கில் வர மணிக்கு கோப்போம். இது 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 இப்படி அக்கு வரும். இந்த டைமண்ட் இப்படி வருது இல்லையா, இதில் இந்த அக்கில் மட்டும் கோப்போம். கோத்து இந்த 3 அதே போல். இதுதான் நம்ம ஸ்டார்டிங் பண்ணுற போர்ஷன். ஓகேங்களா? இதோ இந்த போர்ஷன் 3 எல்லோ இப்படி வரும், இப்படி வரும், இப்படி வரும் அக்கு, மறுபடியும் இந்த 3. இது வரைக்கும் உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லை. இதிலிருந்து இது போவோம், இதுவும் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது இல்லையா? ஸோ அடுத்ததிலிருந்து என்னன்னா, இந்த இதில் நடுவில் கோத்தத்துக்கு அப்புறம் இதை பாருங்க, இந்த 3வது எல்லோ கோத்தத்துக்கு அப்புறம் மணியாக கோத்தத்துனால உங்களுக்கு கேப்பு வரும். இந்த புள்ளியில் உங்களுக்கு இதை பாருங்க, இது கோத்த உடனே இது இப்படி போகிறோம். எப்படி முதல்ல இப்படி போய் இப்படி. நான் சொல்கிறது எல்லாமே கருப்பு மணிக்கு அப்புறமா தான். வேண்டாம், அந்த ட்ராயிங் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். நான் போட்டது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேம்மா. சரிங்களா? இப்போ இந்த இடத்துல முடி போட்டுடுங்க. ஓகேவா? மறுபடியும் சொல்லிடுறேன், எப்படி வரும். முதல்ல 3 3 4 மணி, இந்த இடத்துல அக்கு மாதிரி 3 4 மணி, இந்த சைடில் ஒரே ஒரு 4 மணி, இந்த சைடில் ஒரு 4 மணி, பின்னால் வர 3 கருப்புக்கும் 4 4 மணி தான் வரும். இந்த பின்பக்கத்து மணியிலிருந்து இந்த சைடில் வந்த ஒரு 4 வரைக்கும் வர இடத்துல மட்டும் 4 5 மணி வரும். ஓகேவா? எத்தனை மறுபடியும் ஒரு தடவை கவுண்ட் பண்ணிக்கிடுங்க. 1 2 3 4 5, 1 1 2 3 4 5 2, 1 2 3 4 5 3, 1 2 3 4 5 4. ஸோ 3 3 இங்கெல்லாம் 4 மணி தான். பின்னால் 3 கருப்புலேயும் 4 மணி தான். ஓகேவா? பின்னால் கருப்பு சைடிலிருந்து
இந்த சைடில் கோத்த ஒரு 4 மணி வரைக்கும் வர இடத்துல 4-5 மணி ரவுண்டு வரும். புரிஞ்சுதுங்களா? நான் எப்படி கோத்தேன்னு உங்களுக்கு ஒவ்வொரு மணியும் மறுபடியும் காமிச்சிட்டு தான் கோத்துருக்குறேன். 5 மணி கணக்கு எத்தனை வரும்னா, இந்த பக்கம் 4, அந்த பக்கம் 4. சரிங்களா? மற்றபடி இருக்கிறதெல்லாம் 4 மணி. வெள்ளை மணி மொத்தம் எத்தனை கணக்கு வரும்னா அதுவும் சொல்லிட்டேன். இன்னொரு தடவை கவுண்ட் பண்ணுறேன். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 22 வெள்ளை மணி மொத்தம் வரும். சரிங்களா? இப்போ நம்ம இதை ஒயரை முடிச்சு போட்டு கட் பண்ணிக்கிடுங்க. இதில் இந்த சென்டர் மணி இருக்கு இல்லையா, இந்த வி மாதிரி ஷேப்பு முன்ன வந்ததில் இந்த வெள்ளையில் விடுங்க. ரெண்டு கருப்பு எடுத்துக்கிடுங்க, ஒரு வெள்ளை எடுத்துக்கிடுங்க. ஒரு கருப்பு மணி முதல்ல, ரெண்டாவது வெள்ளை மணி. இந்த பக்கம் ஒயரில் ஒரு கருப்பு மணி. ஓகேவா? இந்த மாதிரி 2 போட்டுடணும். 2 போட்டுட்டு இப்போது வலது கை ஒயரில் ஒரு கருப்பு, இதில் இந்த 3 வெள்ளை இருக்கு இல்லையா, 1 2 3, இந்த 3 கருப்பு மணியில் கோத்ததில் 1 2 3 வெள்ளை வருது இல்லைங்களா, அதில் நடுவில் இருக்கிற வெள்ளையில் கோக்கணும். இப்போது இந்த 3ல் நடுவில் ஒரு வெள்ளை இருக்கும் இல்லையா, அந்த வெள்ளையில் ஒயரை விட்டுக்கிடுங்க. இடது கை ஒயரில் 2 கருப்பு மணி. ஓகேவா? சாரிம்மா, 2 மணியில் போயிடுச்சு. சரி. ரெண்டு இப்போ இந்த 2வது கருப்பு மணியில் இப்போ 2 கருப்பு மணி. இப்போ 3வது கருப்பு. ஓகேவா?
இப்போ இந்த கருப்பு மணியை கோர்த்து இந்த ஒரு வெள்ளை மணியில் கோக்கணும். இந்த ஒரு வெள்ளை மணியில் கோர்த்து இந்த வெள்ளை மணியில் கோக்கணும். பாருங்க, இந்த கருப்பு மணி, இந்த கடைசியாக வர கருப்பு மணி, இந்த 2 வெள்ளை மணி. ஓகேவா? மொத்தம் 4 மணியில் ஒயர் இருக்குதா? ஒரு கருப்பு மணி. ஓகேவா? அது ஒரு வெள்ளை மணி இருக்கும்.
இந்த ஷேப் எப்படி வருதுன்னு ஓரல் சொல்கிறேன் பாருங்க. போட்டதை கவனிச்சிருப்பீங்க. இது பாருங்க. இதில் இந்த வீலை ஒன்று ஒயரை கோத்து ஒரு கருப்பு நடுவில் வெள்ளை, இன்னொரு தடவை ஒரு கருப்பு நடுவில் வெள்ளை. அதுக்கப்புறம் வலது பக்கம் ஒயரில் ஒரு கருப்பு மணியை கோத்து இந்த 3 மணியினுடைய சென்டர் மணியில் கோத்து 2 ஒயருக்கும் காமனாக ஒரு கருப்பு மணி. உங்களுக்கு எதிர்பக்கம் அந்த ஒயரை இந்த பக்கத்து வெள்ளையில் விட்டுக்கணும். விட்டால் 2 கருப்பு மணி. இந்த இடது கை ஒயரில் 2 கருப்பு மணியை கோத்து 2வது மணியில் இந்த ஒயரை எதிர்பக்கம் விடணும். விட்டுட்டு இப்படி இந்த கருப்பு மணியில் ஒயரை கோத்துக்கணும். மறுபடியும் இடது கை ஒயரில் 2 கருப்பு மணி. மறுபடியும் இந்த கருப்பில் கோக்கணும். மறுபடியும் இடது கை ஒயரில் 2 கருப்பு மணி கோத்து இந்த ஒயரை எதிர்பக்கம் விட்டு எடுத்த உடனே வீனுடைய இந்த ஃப்ரண்ட்டில் வருது இல்லையா, இந்த பாயிண்ட்லேருந்து இந்த மணி இந்த ஃப்ரண்ட்டில் வர ஒரு மணி, அதில் ஒயரை விட்டுக்கணும். 1 2 3 மணியில் ஒயர் இருக்கும். ஒரு கருப்பு மணி கோக்கணும். கோத்ததுக்கப்புறம் இந்த மிடில் இருக்கிற வெள்ளை மணியில் கோக்கணும். வெள்ளை மணியில் ஒயரை கொடுத்து இடது கையில் 2 வெள்ளை மணி, 2 கருப்பு மணி. அப்புறம் வந்த ஒயரை இந்த பக்கத்தில் இருந்த கருப்பு மணியில் கோக்கணும். மறுபடியும் இடது கையில் 2 கருப்பு மணி. மறுபடியும் 3வதாக இந்த கருப்பு மணி ஒயரில் கோக்கணும். இப்போது 2 கருப்பு மணி கோத்துட்டு இங்கே இருக்கிற கருப்பு மணி இந்த 2 வெள்ளை, இப்படி இந்த 3 வெள்ளையிலையும் இந்த சைடில் ஒரு வெள்ளை வருது இல்லையா, அதுலேயுமா கோக்கணும். கோத்தா இங்கே மட்டும் 5 மணி வரும். 1 2 3 2 வெள்ளை. ஓகேவா? இப்போது நான் இந்த பக்கம் போடுறேன், அதை பாருங்கள். சரிங்களா? இப்போ பாருங்கள், இந்த கருப்பு இருக்குதுங்களா, இது இந்த நடுவில் இப்படி ஜாயின் பண்ண வந்த கருப்புமா. ஓகேவா? இந்த கருப்பு மணியில் ஒயரை கொடுங்க. இந்த 3வது மணி இருக்கு இல்லையா, அந்த வெள்ளையில் கொக்கணும் அப்படி. ஓகே. இப்போ உங்களை பார்த்து பாதம் போடுறதுனால நீங்கள் நான் கொக்கும்போது சொல்கிற வலது பக்கம் கொக்கணும், மறையணுங்க. இது வரைக்கும் இப்படி போட்டோம், அதனால் உங்களுக்கு இல்லை இப்படி திருப்பி வச்சுக்கிடுங்க. ஓகேவா? இப்போ 2 கருப்பு மணி இடது கை ஒயரில் 2 கருப்பு மணி. இந்த 2வது மணியில் இந்த பக்கம் ஒயரை எதிர்பக்கம் விட்டு எடுக்கணும். இந்த நடு கருப்பு மணியில் கோக்கணும். இப்போது 2 கருப்பு மணி இடது கை ஒயரில் 2 கருப்பு மணி. இப்போ 3வது கருப்பு மணியில் கோக்கணும். இப்போ 2 கருப்பு மணி. ஓகேவா? இப்போ இந்த வி போர்ஷன் வந்தது இல்லையா ஃப்ரண்ட்டில், அதில் இந்த நடு வெள்ளை மணிலையும் விடணும்.
ஃப்ரண்ட்டில் 3 வெள்ளையில் முதல்ல வரும் இல்லையா, அந்த வெள்ளை மணிலையும் விடணும். இப்போது ஒரு கருப்பு மணி தான் கோக்கணும். 3 மணியில் ஒயர் இருக்குது. சரிங்களா? இப்போ இந்த நடுவில் இருக்குது, அந்த 3 வெள்ளையில் நடுவில் ஒரு வெள்ளை இருக்கும்லம்மா, அதில் இப்படியே திருப்பி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது இடது கை ஒயரில் 2 கருப்பு மணி. இப்போ 2வது கருப்பு மணியில் ஒயரை கோக்கணும். மறுபடியும் இடது கை ஒயரில் 2 கருப்பு மணி. மறுபடியும் 3வது கருப்பு மணியில் ஒயரை விட்டு எடுத்துக்கணும். இப்போ 2 கருப்பு மணி. இப்போது இந்த கருப்பு மணி இங்கே பாருங்கள், இந்த ஒரு வெள்ளை, மறுபடியும் இந்த பக்கத்தில் இருக்கிற ஒரு வெள்ளை, இங்கே மட்டும்தான் 2 வெள்ளையில் கோக்கணும். சரிங்களா? அதாவது பாதத்தின் பின்பக்கம் வர இடத்துல இந்த 3 மணி இல்லாமல் இப்படி வருதே, இந்த சைடில் வர 2 வெள்ளையில் மட்டும்தான் 2 வெள்ளையாக கோக்கணும். அங்கே மட்டும்தான் 5 மணி வரும். சரிங்களா? மீதி எல்லாமே 4 தான், வெறும் கருப்பு தான். இங்கே ஜாயின் பண்ணுற இடத்துல தான் நடுவில் 2 வெள்ளை வரும். மற்றபடி எல்லாமே கருப்பு மணி. ஓகேவா? இப்போ இது இங்கே இருக்க வெள்ளையில் ஒரு வெள்ளை, இப்போ ஒரு கருப்பு. மறுபடியும் இந்த ஒரு கருப்பில் இந்த ஒரு வெள்ளையில் இப்போ ஒரு கருப்பு மணி. இப்போ நமக்கே தெரிஞ்சிடும், ஆஸ் யூஷுவல் 4 மணியில் மணியை கொக்காமல் ஒயரை கோத்து முடிச்சு போட்டுக்கணும்.
முடிச்சு போட்டு வைக்கிறேன். இப்போ பாருங்கம்மா, பாதம் உங்களுக்கு எப்படி தெரியுறதுன்னு. சரிங்களா? புரிஞ்சுதுங்களா? இந்த போர்ஷன் எப்படி போட்டோன்னு தெரியுதா? எந்த இடத்துல வரும்? 5 மணி வரும், இந்த இடத்துல மட்டும்தான். இப்படி இப்படி பெண்ட் ஆகுது இல்லையா, அந்த இடத்துல மட்டும்தான். அதாவது 3 வெள்ளைக்கு பக்கத்தில் வர வெள்ளையும் இங்கிருந்து இப்படி போய் இந்த டேர்ன் ஜாயின் பண்ண இந்த 2 வெள்ளையும் அப்போ கோத்தா மட்டும்தான் 5 மணி வரும். மீதி எல்லாம் 4 தான் கருப்பு. இப்போ பெருமாள் பாதம். இந்த பாதம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேம்மா. கரெக்டாக இந்த பாதத்தை பார்த்து நீங்கள் அந்த ஸ்கொயர் போட்டிருந்தா எதை பற்றியும் கவலை இல்லை. நான் கொடுத்த இந்த போர்ஷன் கணக்கு, மணி கணக்கை மட்டும் எடுத்துக்கிடுங்க. கருப்பு நீங்கள் ஏற்கனவே இந்த போர்ஷன் போட்டிருப்பீங்க இப்படி இல்லையா? அதிலிருந்து இப்போ நான் எப்படி சொல்லி கோத்தனோ அதையே கவனம் வச்சு கோத்துங்க. ஏற்கனவே சொல்லிட்டேன், 5 மணி 1 2 3 4 வரும். சரியா? ஆனால் அது டக்குன்னு 5 மணி ரவுண்டாலாம் நமக்கு தெரியாது. இப்படி பார்க்கும்பொழுது வெறுமே அப்படி வெள்ளை மணி போகும், அவ்வளோதான். இங்கேருந்து பார்க்கும்போது வெறும் அந்த 4 மணி போல் தான் தெரியும், ரவுண்டாக நமக்கு வராது. ஏன்னா இது நம்ம ஜிக்ஸாக்காக கொடுக்கறதுனால. இதை போட்டுடுங்க. இதை போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் ஏற்கனவே அந்த வீடியோவில் இதை போட்டிருப்பேன், அந்த போர்ஷன்லாம் போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் நம்ம பெருமாளை இது பண்ணுவோம். ஓகேங்களா? ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். இது கொஞ்சம் உங்களுக்கு பாதம் இன்னொரு தடவை புரியணும், ஒரு சிலருக்கு புரியாத இருந்திருக்க போகுதுன்றதுக்காக தான் நான் இன்னொரு தடவை இதை தனியாக உங்கள் பாதத்துக்கு போட்டிருக்கம்மா. பாதம் போடவங்களாக இருந்தாலும் சரி, போட்டுட்ருக்கவங்க இதே போல் இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை. இன்னும் பாதம் ஸ்டார்ட் பண்ணலேன்றவங்க இப்போ நான் போட்டிருக்கிற இதை பார்த்து போட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபர்தர் கண்டினியூ பண்ணுங்கள். ஓகேவா? தேங்க்யூ.